தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் மற்றும் அடிமுறை பயிற்சியை வந்து இளையான்குடியில் ஆதன் அகாடமி வந்து அப்பாஸ் மாஸ்டர் நடத்திட்டு வந்துட்டு இருக்காப்புல. அவர்கிட்ட இதை பற்றியான விளக்கங்கள் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்பாஸ் மாஸ்டர் இப்போ எத்தனை வருஷமாக நம்ம நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம்? நம்ம இளையான்குடியில் ஒரு 3 வருஷமாக இந்த பயிற்சி வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். 3 வருஷமாக இதுக்கு மேற்பட்ட போட்டிகள், அதாவது வெளி மாவட்டங்களுக்கு அசோசியேஷன் நடத்துகிற போட்டிகளில் வந்து நம்ம வந்து கூட்டிகிட்டு போயிருக்கோம். அதே மாதிரி கவர்மெண்ட் நடத்தக்கூடிய போட்டிகள், தமிழ்நாடு கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை நடத்தக்கூடிய போட்டிகளில் நம்ம பிள்ளைங்க வந்து வட்டார அளவிலான போட்டிகளில் வின் பண்ணியிருக்காங்க, மாவட்ட அளவிலான போட்டியில் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சிலம்பம் அடிமுறை தவிர வேறு என்ன நம்ம நடத்திட்டு இருக்கோம்? இப்போ நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலம்பம், அடிமுறை, அது போக வந்து களரி வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஓகே. மல்லர் கம்பம், மல்லர் கயிறு போன்ற கலைகளை வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வீக் டேஸில் வந்து கராட்டே, யோகா போன்ற கலைகளையும் நம்ம வந்து தற்காப்பு கலைகள் எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ சம்மர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ ரெகுலர் கிளாஸ் நம்மள்ட்ட இருக்குதா? ஆமாம், ரெகுலர் கிளாஸ் எப்பயுமே இங்கே ஹமிதியா ஸ்கூலில் வந்து காலையில் 6 to 7 ஒரு பேஜும், அதே மாதிரி ஈவினிங் 5 to 6 ஒரு பேட்ச் வந்து நமக்கு இருக்கும். ரெகுலராக இருக்கும். இதை தவிர வேற எங்கேயும் வெளியில் போய் நம்ம சொல்லிக் கொடுக்குறது? நம்ம வந்து நிறையா கிராமங்களில், சுற்றுவட்டார கிராமங்களில் போய் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆதன் அகாடமி உருவாக்கின நோக்கமே என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து ஒரு தற்காப்பு கலையாக மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்வியல் கலையாக வந்து பிள்ளைகளுக்கு வந்து கொண்டு போகணும். ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் பிள்ளைங்க வந்து இந்த போதைப் பொருள், அதே மாதிரி ஃபோன் அடிக்ட்டு, இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை வந்து கான்சன்ட்ரேஷன் போகிறதுலேருந்து திருப்புறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பாக வந்து இந்த கலை வந்து இருக்குங்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்டதான் இந்த ஆதன் அகாடமி. இதுக்கிடையில் நம்ம போட்டி எதுவும் நடத்திருக்கோமா? இளையாங்குடியே நம்ம நடத்தியிருக்கோம். மாவட்ட அளவிலான 2 பெரிய போட்டிகளை நல்லா சிறப்பாகவே நம்ம வந்து நடத்தியிருக்கோம். ஓகே, மாஷாலா. இதனால குழந்தைகளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? நமக்கு எல்லாம் 6 மணிக்கு எந்திரிச்சு வர்றாங்கண்டா, அங்கேயே வந்து அந்த நாளுக்கு உண்டான ஒரு வெற்றியை வந்து அவங்களே அங்கேயே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது லைஃப் லாங்காக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனமாக வந்து அமையும். குறிப்பாக வந்து ஒரு 4 விஷயங்கள் வந்து சொல்லலாம். ஒரு நோயற்ற வாழ்வு வந்து அவங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அதே மாதிரி கவனம் சிதறாமல் ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும். அதே மாதிரி தற்காப்பாக வந்து என்ன செய்யும், அமையும். அவங்களுக்கு ஆபத்து காலங்களில் அவங்களை தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தற்காப்பு கலையாக இருக்கும். இது போன்ற பயன்கள் வந்திருக்கு. குறிப்பாக வந்து இன்னைக்கு தமிழக அரசு வந்து இந்த சிலம்ப கலையை வந்து அங்கீகரிச்சிருக்கிறதுனால அரசு நடத்தக்கூடிய போட்டிகளில் அவங்க ஜெயிச்சு பிரைஸ் வாங்கினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளில் வந்து என்ன செய்யுது, இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஸ்கூல் ரீதியாகவும் சில இதில் நடத்துகிறாங்களே, அது எப்படி நீங்கள் அதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்களா? ஆமாம், நம்ம கவர்மெண்ட் நடத்த போட்டி நடக்கும் போது நம்ம ஸ்கூலுக்கு மேனேஜ்மெண்டோட கலந்து, அந்த பிடி வாத்தியர்களோட கலந்து அந்த பிள்ளைகளை செலக்ட் பண்ணி நம்ம போட்டிக்கு வந்து கூட்டிட்டு போவோம். ஓகே, அது மாதிரி தான் அந்த சிஎம் டிராஃபிக் கூட்டு போயிருக்கீங்க. அதே மாதிரி தான் சிஎம் டிராஃபிக் கூட்டு போனோம். அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை நடத்தக்கூடிய அந்த போட்டிகள், ஜோனல் மேட்ச், ஸ்டேட் மேட்ச் எல்லாருமே நம்ம தான் கூட்டிட்டு போவோம். சூப்பர் பாய். மாஷாஅல்லாஹ், நடத்துங்க நல்லபடியா. நிச்சயம். அப்பாஸ் அலி, சிலம்பம் மற்றும் அடிமுறை யோகா பயிற்சியாளர். நம்மளுடைய ரெகுலர் கிளாஸ் இளையான்குடியில் ஹமிதியா மேல்நிலை பள்ளியில் தினமும் காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரையும், அதே மாதிரி மாலை 5 முதல் 6 மணி வரையும் நம்முடைய சிலம்பம் இந்த போன்ற தற்காப்பு கலைக்கு உண்டான பயிற்சிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டு இருக்கு.